ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் சாம்பார் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்காதவங்களும் பார்த்துக்குங்க. நாங்கள் எப்படி வைக்கிறோன்றதையும் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவில் இதுவும் ஒன்று. வாழை மரம்னு பார்த்திங்கன்னா அதில் வேஸ்ட் எதுவுமே இல்லை. வாழை இலை, தண்டு, வாழைப்பூ, வாழைநார், வாழைக்காய், வாழைப்பழம் இப்படி எல்லாமே அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் வாழைத்தண்டில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டும் போதே நாராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம குடலில் உள்ள அவ்வளோ அழுக்கையும் வெளியேற்றதுக்கு உதவுது. நார் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஈமோக்ளோபின், இன்சுலின் போன்ற ஹோமோன் உற்பத்திக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிறுநீரக கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கல்லை கரைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதை நம்ம இப்போ சிறுநீரக கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஜூஸ் அடித்து குடிக்கலாம். ஜூஸ் அடித்து குடிக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜூஸ் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்கள். அதாவது ட்ரீட்மெண்ட் இல்லாமையே, மருந்து இல்லாமையே கரைக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இதில் இரும்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அல்சர் பிரச்சனை இருக்குது இல்லையா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அதுக்கும் கூட தீர்வளிக்கக்கூடியதாக ஒரு குட் மெடிசினாக இந்த வாழைத்தண்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கட்டாயம் நீங்கள் இது செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பருப்பு, தேவையான அளவு மைசூர் பருப்பு ஒரு கப் அளவுக்கு கழுவி எடுத்துக்குங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டெல்லாம் கடாயில் சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா அவிய விடுங்க. இப்போ அவிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இஞ்சி போட்டுக்கிறோம். அப்புறம் தக்காளியை வெட்டி கையில் நச்சு போட்டுக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கிறோம். அப்போ கொஞ்சம் இன்னும் கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு கரம் மசாலா, இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தான். இப்போ அதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து முடிச்ச பிறகு இறக்கிட்டு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம், சிவப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. நாங்கள் மோர் மிளகாய் போட்டோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி போட்டு இப்போ தாளிப்பில் நம்மட வாழைத்தண்டு பருப்பை சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் கோகோனட் மில்க்கும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இதில் கோகோனட் மில்க் சேர்க்கலை. இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு இறக்குனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி. கட்டாயம் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஹெல்த்தியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.